பில்லு வாங்குறேன்றீங்க, ஒப்பந்தமே இல்லையே, உங்க ஒப்பந்தமே காலாவதி ஆகி போச்சு, நீங்க வாங்கவே கூடாதுன்ற நானு. தெலங்கானாவில் இருந்து டெம்போ டிராவலர் வேனில் சுமார் 10 பேர் சுற்றுலா வந்திருக்கின்றனர். மெரினா கடற்கரை வழியாக சென்ற அவர்கள் டீ குடித்துவிட்டு செல்லலாம் என நினைத்து அந்த வேனை சர்வீஸ் சாலையில் நிறுத்தி இருக்கின்றனர். வேனை நிறுத்திவிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிவிட்டு வரும் முன்பாகவே 4-5 பேர் சூழ்ந்து கொண்டு பார்க்கிங் கட்டணம் கேட்டதாக கூறப்படுகிறது. 10 நிமிஷம் நின்ற வேனுக்கு 300 ரூபாய் பார்க்கிங் கட்டணம் கேட்டதை பார்த்து அதிர்ச்சியான தெலங்கானா பயணிகள் வாக்குவாதம் செய்ய பதிலுக்கு வேன் ஓட்டுநரை ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கி சட்டையை கிழித்து அந்தலை சிந்தலையாக்கி இருக்கிறது அந்த வசூல் வேட்டை கும்பல். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் என்ன நடந்தது என விசாரித்து இரு தரப்பையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பத்து நிமிடங்கள் நின்ற வேனுக்கு 300 ரூபாய் வசூலிப்பதா என இந்த சம்பவத்தின் பின்னணியை விசாரித்த போதுதான் இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்களும் கிடைத்தன. ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தின் கீழ் மெரினா கடற்கரைக்கு வரும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் ஒப்பந்தத்தை டூர்க் மீடியா சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் எடுத்திருக்கிறது. 1 மாதத்திற்கு முன்பாகவே ஒப்பந்தமே காலாவதியாகிவிட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதிலும் சிக்கல் இருக்கிறது. அந்த வகையில் காலாவதியான ஒப்பந்தத்தை வைத்துக் கொண்டு மெரினாவிற்கு வரும் நபர்களிடம் பார்க்கிங் என்ற பெயரில் 4-5 இளைஞர்களை போட்டு அட்டாவடியாக கட்டணம் வசூலிப்பது அம்பலமாக இருக்கிறது. கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்றது உனக்கு தெரியுமா தெரியாது? ஓப்பனா உண்மையை சொல்லு. எனக்கு என்ன சொன்னாங்க? அதாவது 8ஆம் மாதம் வந்து சொன்னாங்க. அது இன்னும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க. ரிசல்ட் முடிஞ்சோன்னா அந்த ஆர்டர் காப்பி கொண்டாந்து யார் யாருக்கு சமர்ப்பிக்கணுமோ பண்ண சொன்னாங்க. விதிப்படி பைக்கிற்கு 5 ரூபாய், காருக்கு 10 ரூபாய் தான் கட்டணம் என்ற நிலையில் நினைத்தபடி 50 ரூபாய் 60 ரூபாய் என ஆளுக்கு ஏற்ற மாதிரி வசூல் வேட்டை ஜோராக நடக்கிறது. அதுவே ஊர் பேர் தெரியாத வெளி மாநிலத்தவர்களாக இருந்தால் அந்த வசூல் கும்பலுக்கு சொல்லவே வேண்டாமா? பைக்கு வந்தபடி இஷ்டத்திற்கு ஒரு ரேட் போட்டு மிரட்டியே வசூலித்து கல்லா கட்டுவதாக கூறப்படுகிறது. 60 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இந்த வசூல் வேட்டைக்கு பின்னணியில் இருப்பது யார்தான் என தெரிந்து கொள்ள யூனிஃபார்ம் ஐடி கார்டு போட்டு நின்றவரிடம் செய்தியாளர் ஜெபர்சன் கேள்வி எழுப்பினார். யார் ஒப்பந்ததாரர் என்ற கேள்விக்கு கடைசி வரைக்கும் வாயையே திறக்காத அவர், அந்த விவரமெல்லாம் தெரியாது, நாங்க வசூலிப்போம், நைட்டு 10 மணிக்கு மேல வந்து வசூல் பணத்தை வாங்கிக் கொள்வார்கள் என்றார். யார் கான்ட்ராக்டர்? பேர் சொல்லுங்க. உங்களுக்கு பேர் நம்ம காண்டிட் பேர்ல. அப்புறம் யார் உங்களுக்கு வசூல் பண்ண சொல்லி இருக்கிறது? இப்போ இந்த காசை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க? நைட்டு வருவாங்க, 10 மணிக்கு வருவாங்க. எங்களுக்கு ஒருத்தர் போட்டிருப்பாங்க, அவங்க பேர்லாம் நமக்கு தெரியாது. அவங்க நம்பர் உங்களுக்கு யாருக்கு கால் பண்ணுவீங்க? நாங்கள் யார்கிட்டையும் பிரச்சனை பண்ண மாட்டோம் சார். நாங்கள் வந்தால் வசூல் பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் உச்சக்கட்ட அதிர்ச்சியே வாகன ஓட்டிகளிடம் இருந்து டிஜிட்டல் பேமெண்டில் கட்டணம் வசூலிக்க அவர் வைத்திருந்த QR கோட் ஸ்கேனர் தான். மாநகராட்சியின் பெயரை சொல்லி பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் அவர் கையில் வைத்திருந்தது என்னவோ சொந்த அக்கவுண்டிற்கான QR கோட். மாநகராட்சி மூலம் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க சொந்த வங்கி கணக்கின் QR கோடை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு அவரிடம் பதிலே இல்லை. மாறாக பதற்றம்தான் தென்பட்டது. ஜிபே செக் பண்ணாதான் தெரியும் ஒரு நாள் எவ்வளவு வாங்குற, எவ்வளவு கணக்கு கொடுக்குறேன்ட்டு. மெரினா கடற்கரைக்கு தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து செல்கிறார்கள் என்ற நிலையில் ஒவ்வொரு வாகனத்திற்கும் கட்டணம் வசூலிக்கும் இந்த கும்பல் பணத்தை கொடுக்க மறுத்தால் கை நீட்டவும் தயங்குவதில்லை. வசூல் ஏஜென்ட் என்ற பெயரில் தாக்குவது, தகாத வார்த்தைகளால் பேசுவது, மிரட்டுவது என கூலிப்படையை போல இருக்கும் இளைஞர்களுக்கு மூளையாக இருக்கும் ஒப்பந்த நிறுவனத்தை கண்காணிக்க வேண்டிய மாநகராட்சி அதிகாரிகளும் கண்டுகொள்வதே இல்லை என புகார் கூறப்படுகிறது. ஒப்பந்தம் காலாவதியான காலகட்டத்தில் கட்டணம் வசூலித்ததோடு மட்டுமில்லாமல் 10 நிமிடங்களுக்கே 300 ரூபாய் கேட்டு தாக்கியதற்கு யார் பொறுப்பாவது? மாநகராட்சியின் ஸ்மார்ட் பார்க்கிங்கில் இருக்கும் அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கும் விடை கிடைக்கவில்லை. அத்தோடு 24 மணி நேரமும் மெரினாவில் ரோந்து பணியில் இருக்கும் போலீசார் கூட இந்த அட்டாவடி பார்க்கிங் வசூலை தப்பி தவறி கூட தட்டி கேட்காதது வாகன ஓட்டிகளைத்தான் வருத்தத்திற்குள்ளாக்கி இருக்கிறது.
இது குறித்து விளக்கம் கேட்க மாநகராட்சி அலுவலகத்திற்கு செய்தியாளர் ஜெபர்சன் சென்றபோது ஆடிட்டிங் பணிகள் சென்று கொண்டிருப்பதால் அதிகாரிகள் பிஸியாக இருப்பதாக உதவியாளர்கள் கூறிவிட்டனர். அதனையும் மீறி சில அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது அவர்கள் உரிய பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய